மீன ராசி நீங்க சொன்னது போல நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் சில கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்கன்னா கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறது இல்லாம நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல அது சில நேரங்கள்ல சூழ்ச்சியினால மீன் எப்படி சிக்கிக் கொள்வதோ அது போல சூழ்ச்சி வலையால் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. இப்படி உங்களை பிடித்த சூழ்ச்சி, நயவஞ்சகம், ஏமாற்றம் உங்களுக்கு வராம இருக்கணும்னா ஒரு தெய்வம் துணை நிற்கும். அந்த தெய்வத்தினுடைய படம் மட்டும் உங்க வீட்டுல பூஜை அறைகளை வச்சுட்டு நீங்க கண்ணுல மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே அந்த தெய்வம் யாருன்னு சொல்லிருங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். வணக்கம். அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும், நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்தபடிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது, அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது. குலதெய்வங்கிறது விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம விரும்புகிறது, நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையும் 12 ராசிகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம், புகழ், கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனசில் சந்தோஷமும், உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்களில் அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்தில் 12 பாவகத்தில் 5ஆம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த 5ஆம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசி சார். மீன ராசி பார்த்தீங்கன்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு வரிசையாக கஷ்டம் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க ஒரு தொழிலில், ஆனால் இன்னும் நான் புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். மீன ராசி நீங்கள் சொன்னது போல் நல்லா தான் இருந்திருப்பாங்க, ஆனாலும் சில கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்கன்னா கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறது இல்லாமல் மன திருப்தி இருந்தாலும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன செய்யலாம், இதை எப்படி அடைகிறது, இந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறது எப்படி, அந்த மீன் எப்படி ஓய்வறியாது ரெஸ்டே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்குமோ அதுபோல ஓய்வறியாது தனக்கான தன் குடும்பத்திற்கான பணிகளை செய்ய வேண்டுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள். அது சில நேரங்களில் சூழ்ச்சியினால் மீன் எப்படி சிக்கிக் கொள்வதோ அதுபோல சூழ்ச்சி வலையால் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. இப்படி உங்களை பிடித்த சூழ்ச்சி, நயவஞ்சகம், ஏமாற்றம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா ஒரு தெய்வம் துணை நிற்கும். அந்த தெய்வத்தினுடைய படம் மட்டும் உங்கள் வீட்டில் பூஜை அறைகளை வச்சுட்டு நீங்கள் கண்ணில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. துன்பம் வரும்போதெல்லாம் பாருங்கள், ஏமாற்றம் வரும்போதெல்லாம் பாருங்க, சூழ்ச்சி வலையால் பின்னப்படும் போதெல்லாம் பாருங்க, நம்பிக்கை துரோகம் வரும்போதெல்லாம் பாருங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு துணை புரியும். அப்படியே அந்த தெய்வம் யாருன்னு சொல்லிருங்க சார். மீனாட்சி. மீன ராசிக்கு மீனாட்சியை தவிர வேற ஒரு அனுகூலமான தெய்வம் எதுவும் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தனஸ்தானம், மனபரஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்க தெய்வங்களை சொன்னாலும் கூட வீட்டின் பூஜை அறையிலே மீனராசிக்கு கட்டாயம் இடம்பெற வேண்டிய தெய்வம். ராசிக்கு 5ஆம் அதிபதி சந்திரன். 5ஆம் இடத்தை நல்ல மதிதான் பார்க்க வாதிப்பான் அம்பிகைன்னு சொல்றாரு புலிப்பாணி ஐயா. சந்திர பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சக்தி தேவி கூட வந்துடும். அப்ப மீன ராசிக்கு 5ஆம் இடம் சந்திரனாக வருவதால்
இவர்களுடைய ராசிக்கு சுகஸ்தான களத்திர ஸ்தானாதிபதி புதனாக வருவதால் மீனாட்சி தேவியினுடைய படம் இவர்களது வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். மீனாட்சி வந்துட்டாலே மெரூன் குங்குமம் வந்துடும். குங்குமம் நெற்றியிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானது நல்ல வெள்ளி குங்கும சிமிழிலே அந்த குங்குமம் வீட்டின் பூஜை அறையில் வைத்துக்கணும். மீனராசிக்கு சகல வெற்றிகளும் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் வந்து மீனாட்சி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கி வாகை மலரை சூடுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.